வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 13 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமில்லை, வெப்பச்சலன மழையும் இல்லை. இது ஏற்கனவே நாம் அறிவித்த ஒன்றுதான், இருக்காது என்று. நீண்ட கால அறிக்கையிலேயே 10 நாள் இடைவெளி கொடுக்கணும்னு சொன்னோம். 8 நாள் இடைவெளி கொடுக்க போகிறது. ஏற்கனவே 11ஆம் தேதி மழை பொழிந்தது, நேற்றைக்கு 12 இல்லை. இப்படி 12 இருப்பது போலதான் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் இதே நிலை. 15 கொஞ்சம் மேகமூட்டம் சூடலாம், 16 கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டம் சூடலாம், மழை வருவது போன்ற ஒரு வானிலை ஏற்படுத்தலாம், ஒரு சில இடங்கள்ல தூறல் கொடுக்கலாம். 16 17ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு தெரியுது, குறைவான பரப்பில. எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி நம்ம சொல்றோம்னு, அதாவது கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே உள்ள பகுதி, அதாவது நத்தம், மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, மேலூர், அந்த சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள், அதை ஒட்டியுள்ள பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்ட தோரங்குறிச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி, இந்த பகுதியிலிருந்து அப்படியே காரைக்குடி, பிள்ளையார்பட்டி வரைக்கும் 17ஆம் தேதி தெரியுது. இன்னொரு இடம், அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்திலிருந்து அப்படியே சேலம், நாமக்கல் மாவட்டத்தோட சேலம் ஒரு சில இடங்கள் தான், ரொம்ப பெரிய பரப்பு கிடையாது, தொடக்கம் தான். அன்னைக்கு கல்வராயன் மலைப்பகுதி, கொல்லிமலை பகுதியில் ஒரு சில இடங்கள்ல, அப்படியே கிழக்க வந்து அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு இடங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், அப்படி கடலோர வரைக்கும் கூட வரலாம். 17ஆம் தேதி தொடக்கம் 17. 16 மேகமூட்டம் இருக்கும், தூறல் கொடுக்கலாம். 15 மேகமூட்டம் மட்டும் இருக்கும். 16 மேகமூட்டம் தூறல் இருக்கலாம். அடுத்தது 18ஆம் தேதி கூடுதல் பரப்புல மழை கிடைக்கும், மழை பொழிவு கிடைக்கும். ஆனா ஒதுக்குதல் தான். 19 கொஞ்சம் பரவலாவே மழை பொழிவு கிடைக்கும். 19ல இருந்து அப்படியே மழை இருந்துட்டே இருக்கும், வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை. சரி, அப்புறம் என்னாச்சு சார்? தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் மழை, அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல்ல கடை கடந்த புயல், அதாவது ஏற்கனவே தைவானை தாக்கியது, அங்க இருந்து கொண்டே சீனாவுக்கும் கனமழை பொழிவு, காற்றோட கனமழை பொழிவு கொடுத்துச்சு, ஜப்பானுக்கும் கொடுத்துச்சு. நேரடியா போய் கொஞ்சம் செயலிழந்து சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்துல சீனாவை தாக்கியது, 185 கிலோமீட்டர் வேகத்துல. அப்புறம் சீனாவை தாக்கி நேரடியா உள்ள போகாம வடக்கு நோக்கி திரும்பி தென்கொரியா நோக்கி திரும்பி, தென்கொரியா ஜப்பானுக்கு கனமழை பொழிவு கொடுத்துச்சு. இப்ப இன்னமும் அப்படியே மெல்ல நகர்ந்துட்டு இருக்கு, செயலிழந்து கொண்டிருக்கு. இது முற்றிலுமா செயலிழக்கிற நாள் தான் இந்த 15, 16. புரியுதுங்களா? முற்றிலுமா செயலிழக்கிறனால தான் 15, 16. அதுக்கப்புறம் தான் காற்று திரும்பும். திரும்பும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது மேகமூட்டங்கள், அடுத்து தூறல், அடுத்து லேசான மழை, இப்படியே மாறும். அதே நேரத்தில் வட இந்தியா கடலோர பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லைட்டா ஒரு தாழ்வு நிலை உருவாகும். அந்த தாழ்வு நிலை வட இந்தியாவோட நிலப்பகுதி ஊடாக, அதாவது ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வழியா உள்ளே ஊடுருவி பாகிஸ்தான் எல்லையோரம் போய் ராஜஸ்தான், பஞ்சாபுக்கெல்லாம் மழை பொழிவு இன்னும் கொடுக்கல, தொடக்கியதோடு நின்றுருக்கு. பருவமழை மட்டும்தான் தொடங்கியிருக்கு, பருவமழை பொழியல. பேரளவில் காற்று மட்டும் தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். பருவமழை கேரளாவில் தொடங்கி மிக மெல்ல முன்னேறி பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கிருச்சு, ஆனால் தீவிரம் இல்லை. பாகிஸ்தான்லையும் தொடங்கிருச்சு, தீவிரம் இல்லை. அதாவது தீவிரம் இல்லைன்னு என்ன, பருவமழை தொடங்கிட்டு காற்று தொடங்கிட்டு மழை இல்லை. அது இப்போ இந்த வரக்கூடிய இந்த 16க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிகழ்வு உருவாகி 25, 26, 27 தேதிகளில் தான் அது ஸ்ட்ராங்கா மாறும். அப்போ மாத இறுதியில தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அது எப்படின்னா 25ஆம் தேதியிலிருந்து. அப்போ 19, 20 25ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை. அது கேரளாவில் பெய்யறதுலையும் இடி இருக்கும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யறதுலையும் இடி இருக்கும், நீலகிரிலையும் வால்பாறையிலையும் கன்னியாகுமரியிலையும் கேரள எல்லையோரத்தில் உள்ள இடியோட கூடிய தென்மேற்கு பருவமழை, இடியோட கூடிய தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து வெப்பச்சலன மழை இருக்கும். 18க்கு மேல 19ல இருந்து 25ஆம் தேதிக்கு மேலதான் காற்று சுழற்சி உருவாகி அதாவது பாகிஸ்தான் குளிரணும். பாகிஸ்தான்ல முழுமையா பருவமழை தொடங்கணும். இன்னும் தொடங்காமலே அது அந்த பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. அடுத்த சிஸ்டம் உருவாகிதான் பாகிஸ்தான் போய் பருவமழையை கொடுக்கும். அது கொடுத்து அங்க குளிர்ந்த பிறகுதான் அப்புறம் என்ன செய்யும், காற்று அங்கிருந்து பருவமழையை கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க தொடங்கலன்னா கூட அங்க இருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது தடைபட்டு பரவலாகும். முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த பருவமழை முன்னேற்றம் எங்க வரைக்கும் தொடங்கணுமோ அங்க தொடங்கிய பிறகு
பிறகு தொடங்கிய பிறகு மழை கொஞ்ச நாள் போயிட்ட பிறகு பின்னோக்கி திரும்பும், அதாவது பருவமழை பின்வாங்கும். அதெல்லாம் செப்டம்பர் அக்டோபர்ல பின்வாங்கும், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது குளிர்ச்சி அடைந்தோடனே காற்று நாடெங்கும் பருவமழை பரவலாக தொடங்கும். அப்போ ஜூலை இறுதியில தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பெய்யும். ஆகஸ்ட் முதல் மாதம் 10 தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடும். நல்லா புரிஞ்சுங்க. அணை நிரப்பு மழை எப்ப சொல்லியிருக்கிறேன்? வழக்கமா ஆடிப்பெருக்குல தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் வழக்கமா பருவமழை தீவிரமடையும் கர்நாடகாவில். ஆனால் அணைகளை நிரப்பு மழையெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் ஒரு 15 நாள் 20 நாள் தாமதம் அடையும் அப்படின்னு சொன்னோம். எந்த அணை நிரப்புற நாள்? கர்நாடக அணை நிரப்புற நாள். கர்நாடக அணை நிரம்பின பிறகுதான் மேட்டூருக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மேட்டூர் உயரும். ஆக கர்நாடக அணைக்கு அதிக தண்ணீர் வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வழக்கமா ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்குல இருந்து அதிகமா இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஒரு 15 நாள் தாமதமா ஆகஸ்ட் 15ல இருந்து அது வர தொடங்கும். ஆகஸ்ட் இறுதி கர்நாடக அணை கண்டிப்பா ஆகஸ்ட் 15ல இருந்து 18க்குள்ளரையோ 20க்குள்ளரையோ நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஆகஸ்ட் இறுதிக்குள்ள கர்நாடக அணை நிரம்பும். அங்க நிரம்புனா நீங்க புரிஞ்சுக்கணும், கர்நாடக அணை நிரம்புனா எங்க மழை பெய்யும்? வயநாடு குடகுல பெய்யும். வயநாடு குடகுல பெய்யும் போது வேற எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்? நீலகிரியில பெய்யும், வால்பாறையில பெய்யும், தேனியோட ஏலக்காய் சாகுபடி பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாறு பகுதி, அதே போல இடுக்கி அணைக்கட்டு பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, அதே போல பாபநாசம், குற்றாலம் இந்த பகுதி, செங்கோட்டை, கன்னியாகுமரி, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி இந்த பகுதியெல்லாம் மழை பெய்யும். எப்போ? ஆகஸ்ட், அதாவது ஜூலை 25 பெயரளவில் தொடங்கி மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடைஞ்சு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு ஆகஸ்ட் மத்தியில் ஒரு 5 நாள் கேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும் ஆகஸ்ட் 15ல இருந்து. ஆகஸ்ட் 15ல இருந்து ஆகஸ்ட் இறுதி 15 நாள் நன்றாக வலுத்த தென்மேற்கு பருவமழை. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நேற்றைக்கு யாரோ கேட்டாங்க, சார் ஜூலை இறுதியில மேட்டூர் அணை நிரம்புன்னு சொன்னீங்க, நிரம்பிடுமா? நான் சொல்லவே இல்லை. அப்படி நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆகஸ்ட் மாதம் தான் பருவமழை பெய்யும், ஆகஸ்ட் மாதம் தான் பருவமழை பெய்யும். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை ஆகஸ்ட்லாம் பெய்ஞ்சிருக்கு. ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் போது அந்த சிஸ்டம் மழை தரும். அதுக்கப்புறம் முன்னேற்றத்தில் இருக்கும். பாகிஸ்தான் போய் பருவமழை தொடங்கிய பிறகு காற்று திரும்பி கேரளா கர்நாடகாவுக்கு மழை தரும். சரி, இப்படியே பருவமழை ஜூலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய தொடங்கி ஆகஸ்ட் முதல் 10 நாள் இன்னும் கொஞ்சம் கூடி ஆகஸ்ட் 15க்கு மேல நல்லா வலுத்து அப்புறம் தென்மேற்கு பருவமழை அந்த பாகிஸ்தான் எல்லை ஓரத்திலிருந்து பின்வாங்கும் போது அது ஹை பிரஷர் உண்டாகும். ஹை பிரஷர் தான் அது பின்வாங்க செய்யும். ஹை பிரஷர் இல்லாத காரணத்தினால்தான் இப்போ இந்த பருவமழையை, அதாவது நீராவியை நீராக மாற்றுவதற்கு போதுமான குளிர்விக்கும் தன்மை இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஆகஸ்ட் இறுதியில இருந்து செப்டம்பர் முழுவதுமே ஹை பிரஷர், உயரழுத்தம், காற்று சுழற்சிகள். செப்டம்பர் மாதம்லாம் ஆந்திர பிரதேச நிகழ்வு, ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடை ஒட்டிய நிகழ்வு, வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஒட்டி ஆந்திர பிரதேசம் என்று நிகழ்வுகள் செப்டம்பர்ல உருவாகும். பொதுவா செப்டம்பர்ல தாங்க ஆந்திர பிரதேசத்துக்கு மழை பெய்யும். ஆந்திர பிரதேச மக்களை நீங்க கேட்டா தெரியும், உங்களுக்கு எப்பங்க பருவமழைன்னா அது செப்டம்பர் தான் சொல்லுவாங்க. செப்டம்பர் அக்டோபர் முற்பகுதின்னு தான் சொல்லுவாங்க. கர்நாடகாவோட உள்பகுதி தெலுங்கானாவுக்குள்ள எப்போ மழை அதிகமாக பெய்யுன்னு கேளுங்க, அது செப்டம்பர் தான் சொல்லுவாங்க. ஆக செப்டம்பர்ல தான் பருவமழை ஆந்திர பிரதேசம் தீவிரமடையும். ஏன்னா செப்டம்பர் மாதம் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாகும். அதாவது இப்போ அது வங்கதேசம் அருகே இருக்கக்கூடிய சுழற்சி, பிறகு ஒடிசா அருகே உருவாகும் சுழற்சி, பிறகு மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் என்று தெற்காந்திர பிரதேசத்துக்கு வருவது அக்டோபர் முதல் 15 நாள் மிக வலுத்த மழைப்பொழிவு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் டப்புன்னு வந்து சேர்ந்துராது, ரொம்ப போராட்டமா. ஏன்னா இப்போ ஒரு நாள் கடப்பதே உங்களுக்கு பெரியதா இருக்கு. ஏன்னா பக்க விளைவுகள் அதிகமா இருக்கு. எல்னினோ அது இதுன்னு சொல்லி தினம் பயங்கரமா பொசுக்கிட்டே இருக்காங்க. உங்க மனசை பொசுக்கி உங்க மனசு ரொம்ப வெந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் நேரத்துல நான் ஒரு ஆள் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தனாலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது. கொஞ்சம் நம்பிக்கை இருந்துதான் ஆகணும். நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறதையும் அதுபோல் நடந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் நினைத்து பார்க்கணும். ஏற்கனவே 10, 11 மழை பெய்யணும் பெஞ்சுது. 10ஆம் தேதி சென்னையிலையும், 11ஆம் தேதி மண்ணையிலையும் பிற மாவட்டங்களையும் போயிருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 18ன்னு அப்பவே சொல்லிட்டோம். அதே போலதான் இடைவெளி கொடுத்திருக்கு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க? வரும் ஒரு வாரம் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு வாரத்துக்கு மழைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொன்னது வெப்பம் அதிகரிக்கணும்னு தான் சொன்னோம். ஆனால் வெப்பம் அதிகரித்தாலும் கவலைப்படக்கூடாது. காரணம் என்ன? சூரியன் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகையை தொட்டு பிறகு மகர ரேகையை நோக்கி தெற்கு நோக்கி திரும்பி இருக்கு. அந்த வழித்தடத்துல ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும். ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரைக்கும். அப்போ வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். தென்மேற்கு பருவமழை அப்போ வலுத்திருக்கிற நாள்கள் எல்லாம் கொஞ்சம் வெப்பம் தெரியாது. எப்பெல்லாம் இடைவெளி இருக்கோ தென்மேற்கு பருவமழையில கொஞ்சம் மந்த நிலை இருக்கோ அப்பெல்லாம் வெயில் தெரியும். அந்த நிலை தான் இந்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே இந்த நிலை தொடராது, எல்லாம் மாறி அமையும். கண்டிப்பா பருவமழை பின்மழை, வடகிழக்கு பருவமழை அதிக மழை. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை அதிக மழை. செப்டம்பர் அக்டோபரிலே தென்மேற்கு பருவமழை பலத்த மழை பொழிவு. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்துல தான் வியப்பூட்டு மழை எல்லாம் இருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தொடங்கியதிலிருந்து பலத்த மழை. மழை நாட்கள் அதிகம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 10 தேதி வரைக்கும். மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு சொல்லியிருக்கோம். வலுவான நிகழ்வும் ஓரிரு நிகழ்வுகள் உண்டு. பெரும்பாலும் சிறு நிகழ்வே அதிக மழை பொழிவை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய, எல்லா ஆண்டுகளும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் இந்த பருவமழையில் தொடங்கிய பொழுது பெய்யாத காரணத்தினால கொஞ்சம் இது வட இந்தியாவில் இனிமேல் தான் இந்த பிலிப்பைன்ஸ் மன்னிக்கவும் அந்த தைவான் மற்றும் சீனாவில் கடந்து கொண்டு நிகழ்வு செயலிழந்த பிறகுதான் இங்கே வந்து நிகழ்வு தொடங்கும். மழைப்பொழி வட இந்தியாவில் கொடுக்கும். பிறகு கேரளா, கர்நாடகாவுக்கும் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். சற்றே பொறுமை காத்திட வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.